நமக்குள் சூக்குமமாக எழுந்தருளட்டும். நாடி சுத்தி பிராணாயாமம். தண்டுவட சுத்தி. ஆசான் யோகிராஜ் வேதாத்ரி மகரிஷி அவர்களுக்கு தவம், புரியம், தொடக்கம் ஆகி மனதை உருவ மத்தியில் வைத்துக் கொள்ளவும். ஆசான் அவர்களே நமக்கு தீட்சை அளிப்பதாக பாவனை செய்து கொள்ளவும். உருவத்திடை உந்தன் பூவிரலால் தொட்டு. குரு அவர்களின் பூவிரலானது நமக்கு தீட்சை அளித்துக் கொண்டிருக்கிறது. குருவின் அருள் ஆற்றல் ஆக்னா சக்கரத்திற்கு உள்ளே நுழைகிறது. அருட்பாய்ச்சலாக அருள் ஆற்றலானது ஆக்னா சக்கரத்திற்கு உள்ளே நுழைகிறது. ஆகி
மத்திக்குள் ஊடுருவி செல்லும். அருளாற்றல் நமது ஆகனா சக்கரத்தில் நுழைந்து நமது ஐம்புலன்களையும் அறிந்து உணர்ந்து ஆற்றலை தந்து கொண்டிருக்கிறது. ஆகனா சக்கரம் வழியாக நமது புலன்களுக்கு தெய்வீக ஆற்றல் பாய்ந்து கொண்டிருப்பதை உணர்கிறோம். குருவின் அன்பும் கருணையும் நமக்கு அருள் பாய்ச்சலாக தெய்வீக ஆற்றலாக நமது ஆகனா சக்கரத்தில் நுழைந்து கொண்டிருப்பதை உணர்கிறோம். குருவின் சூக்கும தெய்வீக காந்தம், தெய்வீக தீர்த்தம், தூய்மையான தீர்த்தம் நமக்கும் பாயட்டும். குருவின் தெய்வீக காந்தம், தூய்மையான தீர்த்தம் நமக்கும் பாயும். மெதுவாக மனதை தலை உச்சிக்கு கொண்டு செல்லும். ஆகினியிலிருந்து உள் பக்கமாகவே தலை உச்சிக்கு வரும். சூரியன் குருவின் தெய்வீக காந்த அழுத்தம் சுத்த வெளியில் சூழ்ந்து அழுத்தும் ஆற்றல் துரியத்தில் அமரட்டும்.
குருவின் தெய்வீக காந்த அழுத்தம் சுத்த வெளியும் சூழ்ந்தழுத்தும் ஆற்றல் உரியத்தில் அமையும். நமது குருபிரானின் தெய்வீக உயிர் துகள்களின் காந்த அலையே நமது உயிர் துகளில் கலக்கட்டும். குறியிலேயே சங்கல்பம் செய்து கொள்ளலாம். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழும். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழும். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீள் ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ்,
மெய்ஞானம் ஓங்கி வாழ். வாழ்க்கை துணையை வாழ்த்துவோம். பெற்ற குழந்தைகளை வாழ்த்துவோம். உடன் பிறந்த சகோதர சகோதரிகளை வாழ்த்துவோம். நெருங்கிய உறவினர்கள் நண்பர்களை வாழ்த்துவோம். தொழில்துறையிலே தினசரி கடமைகளிலே நம்மோடு தொடர்புடையவர்களை வாழ்த்துவோம். நமக்கு இன்னல் புரிவோர் எதிரிகள் யாரேனும் இருந்தாலும் அவர்களும் மனம் திருந்தி வாழ வேண்டும் என்று கருணையோடு வாழ்த்துவோம். அருள் தந்தை அவர்கள் அருளிய வேதாத்திரியம் வாழ்க வளம். ஆழியார் அறிவு திருக்கோயில் வாழ்க வளம். உலக சமுதாய சேவா சங்கம் வாழ்க வளம். திருப்பூரில் உள்ள அனைத்து அறிவு திருக்கோயிலும் அறக்கட்டைகளும் வாழ்க வளம். அறக்கட்டளைகளை சார்ந்த அனைத்து அன்பர்கள் வாழ்க வளம். வாழ்க வளம். வேலம்பாளையம் அறிவு திருக்கோயில் வாழ்க வளம். அங்கு தொண்டு புரிந்து கொண்டிருக்கும் அனைத்து அன்பர்களும் அவர்களது அன்பு குடும்பமும் வாழ்க வளம். வாழ்க வளம். வாழ்க வளம். உலக மக்கள் அனைவரும் கரோனா வைரஸ் பாதிப்பில் இருந்து விடுபட்டு பூரண நலமுடன் வாழ்க வளம். இந்திய அரசு வாழ்க வளம். தமிழக அரசு வாழ்க வளம். மருத்துவர்களும் செவிலியர்களும் வாழ்க வளம். மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் அரசு அதிகாரிகள் வாழ்க வளம். காவல்துறை கண்காணிப்பாளர்கள் மற்றும் காவலர்கள் வாழ்க வளம். மாநகராட்சி ஆணையர்கள், நகராட்சி பேரூராட்சி அலுவலர்கள் மற்றும் துப்புரவு பணியாளர்கள் வாழ்க வளம். விவசாயிகள் மற்றும் உணவுப் பொருட்கள் வழங்குவர்கள் வாழ்க வளம். வாழ்க வளம். வாழ்க வளம். இந்த பிரபஞ்சம் வாழ்க வளம். இந்த பிரபஞ்சம் வாழ்க வளம். இரண்டொழுக்க பண்பாடு. நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தரமாட்டேன். துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தரமாட்டேன். துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தரமாட்டேன். துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். வாழ்க வையகம். வாழ்க வையகம். வாழ்க வையகம். உலகிலுள்ள பொறுப்புடைய தலைவரெல்லாம் உயிரறிவை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும். உலகனைத்து நாடுகளின் எல்லை காக்க ஓருலக கூட்டாட்சி வலுவாய். உலகில் போர் பகை அச்சமின்றி மக்கள் உழைத்துண்டு வளர்க்காத்து வாழும். உலகெங்கும் மனித குலம் அமைதி நமது வற்றாத நன்மை பெற்று விட்டது. வாழ்க வையகம். வாழ்க வையகம். வாழ்க வையகம்.
மழை வாழ்த்து. ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக மக்கள் வளமாய். ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக மக்கள் வளமாய். ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக மக்கள் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வையகம். இன்று தவத்தில் கலந்து கொண்ட அனைவரும் வாழ்க வாழ்க. அவர்களது அன்பு குடும்பம் வாழ்க வளம் வாழ்க வளம் வாழ்க வளம். இன்று தவத்தில் கலந்து கொண்டோருடைய அனைத்து நல்ல எண்ணங்களும் விரைவில் ஈடேற வாழ்க வளம் வாழ்க வளம். நம் மனதில் அமைதி நிலவட்டும். நம்மை சுற்றிலும் அமைதி நிலவட்டும். உலகம் முழுவதும் அமைதி 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 அமைதி. வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளம். குருவே வேலம்பாலை அறிவு திருக்கோயில் அன்பர்கள் அனைவருக்கும், இன்று ஜூம் இணைப்பில் கலந்து கொண்டுள்ள அன்பர்கள் அனைவருக்கும் காலை வணக்கங்களும் நன்றிகளும் வாழ்த்துக்கள். நம் அனைவரும் இன்று குருபிரான் அவர்களே இணைத்துள்ளதால் குருபிரான் அவர்களோடு நம் மனமும் இணைந்து இன்று சிந்தனைக்கு நாம் எடுத்துக்கொண்டிருக்கும் தலைப்பு உடற்பயிற்சியும் தோள்கள். உடற்பயிற்சி அருள் தந்தை அவர்கள் நமக்கு மிக எளிமையாக தந்த உடற்பயிற்சி. உடலும் உயிரும் இணைந்து இசைந்து இணங்கி இயங்கும் நிலையில் இணைக்கப் பெற்று வாழ்ந்து வருபவன் மனிதன். அற்புதமான தொகுப்பாக உள்ள ஒரு உடல் அமைப்பு, வியத்தகு ஆற்றல்களை உள்ளடக்கமாக கொண்ட உயிர் சக்தி, குறுகியும் விரிந்தும் நுணுகியும் இயக்கத்தக்க அறிவுத்திறன், இவை லட்சக்கணக்கான ஆண்டுகளாக கருமூலம் பிறவி தொடராக மேலும் மேலும் சிறந்து மிகவும் உயர்ந்த நிலையை எய்தியுள்ளன. ஓர் உயர்ந்த குறிக்கோளோடு மனித இனம் இவ்வுலகுக்கு வந்துள்ளது. மன உணர்வை விரிந்த அளவில் வளர்த்துக் கொள்வதையும், அறிவில் முழுமை பெற்று இயற்கையை உணர்ந்து ரசித்து அதனோடு ஒன்றி வாழ்ந்து நிறைவு பெறும் நிலையான அமைதியை பெறுவதையும் உள்நோக்கமாக கொண்டதே மனித வாழ்க்கை. மனிதன் பஞ்சபூதங்களால் ஆனவன். பிருத்திவி அப்பு தேயு வாயு ஆகாசம் என்ற பஞ்ச பௌதீகங்களால் ஆனவன். உடற்பயிற்சி, எளிமையான உடற்பயிற்சியை நமக்கு அருளியுள்ள அருள் தந்தை அவர்கள் சொல்வது என்ன என்றால், உடற்பயிற்சிகளில் இரு அமைப்புகள் உண்டு. தேகம் நிற்கும் நிலை அல்லது தொடக்க நிலைகள், இரண்டு அசைவு நிலைகள், அதாவது இருப்பு இயக்கம். சரியான உடற்பயிற்சிகளை செய்வதன் மூலம் இயற்கை சக்திகளால் விளையும் தீய விளைவுகளை சரிப்படுத்திக் கொண்டு உடல் நலத்தை பெறலாம். இதை கவனிக்கணுங்க. சரியான உடற்பயிற்சிகளை செய்வதன் மூலம் இயற்கை சக்திகளால் விளையும் தீய விளைவுகளை சரிப்படுத்திக் கொண்டு உடல் நலத்தை பெறலாம். இயற்கை சக்திகளால் விளையும் தீய விளைவுகள், அதாவது ரெண்டுமே விளைவுகளை சொல்றாங்க சாமி. இயற்கை சக்திகளால் விளையும் தீய விளைவுகள் கொண்டு நம் உடல் நலத்தை பெறலாம். முன்பு வாழ்க்கை முறை மெதுவாக நகரும் நிலையில் இருந்ததால் அதற்கு தக்கவாறு உடற்பயிற்சிகள் உருவாக்கப்பட்டன. அந்த காலம் இப்பொழுது மாறிவிட்டது. விரைவு, அழுத்தம், பரபரப்பு உள்ள சூழ்நிலையில் நாம் வாழ்வதால் நமது தேவைகளும் வேறு விதமாகிவிட்டன. ஆகவே முந்திய உடற்பயிற்சிகள் இந்த கால சூழ்நிலைக்கு ஏற்றவை அல்ல. இப்பொழுது நாம் செய்யும் உடற்பயிற்சி பல்வேறு காலநிலைகளுக்கு ஏற்றதாக உள்ளது.
மனித உடலில் உள்ள விலங்கின பதிவுகளை நீக்குவதற்கு இந்த உடற்பயிற்சி நமக்கு பெரிதும் உதவுகிறது. உடற்பயிற்சியை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன். மனித உடலில் உள்ள விலங்கின பதிவுகளை நீக்குவதற்கு இந்த உடற்பயிற்சி பெரிதும் உதவுகிறது. அதாவது உடற்பயிற்சி நமக்கு 3 விதமான நன்மைகளை செய்யுங்க. ஒண்ணு, இருப்பு இயக்கம், உடலுக்குள்ளே இருக்கிற உறுப்புகளை சீரமைக்குது விஞ்ஞானப்படி. மெய்ஞானப்படி மனதுக்கு கண்ணை மூடி செய்யும் பொழுது மனதுக்கு ஒரு ஆத்ம திருப்தியையும் ஒரு மன அலைச்சூழலை கொடுக்கும் ஒரு நிகழ்ச்சியையும் அது உருவாக்குகிறது. 3ஆவதாக அது செய்வது விலங்கின பதிவுகள் நீக்குது. விலங்கின பதிவுகள் என்றால் மனித உடல் எடுத்து வந்ததே உடலிலே நோய் உள்ளத்திலே கலங்கும் பாவ பதிவுகளை போக்குவதற்காக தான் இந்த பிறப்பு. இது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இந்த உடற்பயிற்சியில உடம்புக்குள்ளே இருக்கும் நமது கருமைய பதிவுகளில் தேங்கி இருக்கும் பதிவுகள் நமது உடல் அவயங்களில் தான் இருக்கு. இது நமக்கு எல்லாருக்குமே தெரியும், ஓரளவு நமக்கு தெரியும். அப்ப சாமி என்ன செய்யறாங்க, மொத்தம் ஒவ்வொரு நிலை கொடுக்குறாங்க. ஒவ்வொரு நிலையும் 7 நிலைகள், 7 பயிற்சிகள் 9 அப்படி கொண்டு வராங்க. அப்ப அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒவ்வொரு கை பயிற்சி எடுக்கிறோம், கை பயிற்சியில இருக்கிற நிலைகள். அப்புறம் கால் பயிற்சி எடுக்கிறோம், கால் பயிற்சியில இருக்கிற நிலைகள். அப்ப ஒவ்வொன்றும் செய்யும் பொழுது விலங்கின பதிவுகள் போகுதுன்னு சொல்றாரு. உடலிலே நோய் உள்ளத்திலே கலங்கம் நம்மளுடைய பாவ பதிவுன்னு சொல்றோம். அப்ப பிரபஞ்சம் இங்க ஒரு செடியை எடுத்தா கூட இந்த செடியினுடைய அசைவு தொட்டா கூட இருக்கிற ஒரு அசைவு பிரபஞ்சத்தில் பதிகிறதுன்னு சொல்றாங்க. அப்ப நம்ம கையை அசைக்கிறப்ப பிரபஞ்சத்தில் பதியுமா பதியாத, காலை அசைக்கிறப்ப பிரபஞ்சத்தில் பதியுமா பதியாது. அப்பொழுது நம்மளுடைய ஒவ்வொரு அசைவும் பிரபஞ்ச லயத்தோட இருக்கிறது. இதுதான் பெரிய ரகசியம். இதுதான் வாழ்க்கை என்பது பிரபஞ்ச பெருவெளியில் நடந்து கொண்டே இருக்கிறது நமது வாழ்க்கை. விவேகானந்தர் சொல்றாருங்க, பிரபஞ்ச பெருவெளி = தாய் கரு, ஒரு கருவுக்குள் இன்னொரு கரு, இதற்குள் இன்னொன்று என்று பிரபஞ்சத்துக்குள்ளே நிறைய கரு தொடர் உள்ளேயே கருவாகவே மிதந்து கொண்டு இருக்கிறது பிரபஞ்சம்ன்றாங்க. இந்த பிரபஞ்சத்தில் தாய் கருவாக இருக்கிற நாமெல்லாம் இறை எருன்ற இறை எரு. மனிதன் உடலாக வரப்ப அவன் ஒரு பச்சை குழந்தையாக வருகிறான்றார். பாருங்க, பிரபஞ்சம் என்பது அசைவு இயக்கம். அப்ப அசைவு பிரபஞ்சம் உடலுக்குள்ளே இருக்கிற இயக்க நிலையோடு ஒத்து வருகிறது. சாமிஜி சொல்ற உடற்பயிற்சியில இருப்பு நிலை, இயக்க நிலை. உடல் உள்ள இருப்புகள் என்னென்ன இருக்குங்க, உடல் அவயங்கள் இருப்பாக இருக்கிறது, அசைந்து கொண்டும் இருக்கிறது. அப்ப வெளியில இருக்கிற பிரபஞ்சமும் அசைந்து கொண்டு இருக்கிறது, உள்ளே இருக்கிற உறுப்புகள் என்ற பிரபஞ்சமும் அசைந்து கொண்டு இருக்கிறது. இது என்ன பெரிய ரகசியம்னா, உடலுக்குள்ளே இருக்கிற உறுப்புகளுடைய அசைவும் பிரபஞ்சத்தில் உள்ள விண் துகள்களினுடைய அசைவும் ஒத்து அசைவு. அப்ப நான் உள்ளுக்குள்ளே இருக்கிற எனது உடல் அசைந்தால், உறுப்புகள் அசைந்து கொண்டு இருக்கும் பொழுது பிரபஞ்சமும் அசைந்து கொண்டிருப்பதால் எந்நேரமும் பிரபஞ்ச அசைவும் என் உடலுக்குள்ளே இருக்கிற அசைவும் ஒரே மாதிரி இருக்கணும். ஒரு மனிதனுடைய உடல்ல மட்டும் அசைவு ஒத்த மாதிரி இல்லைங்க. 700 கோடி மனித உடலுக்குள்ளே இருக்கிற அசைவு அனைத்தும் ஒரே மாதிரியான அசைவு தான். அந்த அசைவை கெடுப்பது எதுனா நம்மளுடைய பழக்க வழக்கம், உணவு. அப்ப பிரபஞ்சம் = அசைவு இயக்கம் = சாமிஜி சொல்லும் உடற்பயிற்சியின் இயக்க நிலை. அப்ப அசைவிலா இயக்கம் = சுத்த வெளி. அது சாமிஜி சொல்ற உடற்பயிற்சியில வர இருப்பு நிலை. இதை நல்லா புரிஞ்சுக்கணுங்க. சுத்த வெளி = அசைவிலா இயக்கம். அது உடற்பயிற்சியில எங்க இருக்குங்க, உடல் உறுப்புகளினுடைய இருப்பு நிலையில் இருக்கிறது. சுவாமிஜி சொல்ற இயக்க நிலை எங்க வருதுங்க, உடல் உறுப்புகள்ல பிரபஞ்சத்தோட இணைந்து அசைவு இயக்கமாக மாறுகிறது. அப்ப சுத்த வெளி = நமது உடல் உறுப்புகளின் இருப்பு நிலை. பிரபஞ்சம் = நமது உடல் உறுப்புகளின் இயக்க நிலை. இந்த தொடர்பு நமக்குள்ள இருந்து கொண்டே இருக்கும் பொழுதுதான் இந்த இடத்துல பிரபஞ்சத்தினுடைய அசைவு நிலை நம்ம உடம்புக்குள்ள இருக்குது அப்படின்னு பார்த்துட்டாலே, பிரபஞ்சத்துல என்ன இருக்குங்க, கோள்கள் இருக்கு. கோள்களை விட்டுட்டா வேற என்ன இருக்குங்க, அங்க
பஞ்ச பௌதிகம் இருக்கு. பஞ்ச பௌதிகத்துக்கு அடுத்த மாதிரி என்ன இருக்குங்க? அங்க விண் துகள்கள், விண் மூலகங்கள், ஆதியனும் பரம்பொருள் மெய் எழுச்சி பெற்றுன்னு சொல்றாரு சாமி. அப்ப ஆதி என்னும் பரம்பொருள் மெய் எழுச்சி பெற்றுனாலே அங்க பிசிக்ஸ் வந்துருதுங்க. அணுவென்ற மூலகங்கள் கூடின்றார். அப்ப கெமிஸ்ட்ரி வந்து உயிரினங்கள் சொல்றார். அங்க பயாலஜி வந்து அப்ப பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி நம்ம உடம்புக்குள்ள இருக்குங்க. இதுதான் ஒரு பாடப்பிரிவாக கொடுக்குறாங்க. அப்ப உடற்பயிற்சியில் எங்கே கோள்களுடைய சாரம் இருக்கிறது? இப்பவே உங்களுக்கு ஓரளவு புரிஞ்சிருக்குங்க. கைப்பயிற்சி செய்யறோம். இப்போ நீங்க நல்லா மனசுல கொண்டு வாங்க. நம்மளுடைய பாதம் சுக்கிர கோள்களோடு சேர்ந்த, நம்மளுடைய தலை முகம் இதோட சேர்ந்ததுங்க. ஒவ்வொன்றா நீங்க நோட் பண்ணிக்கிட்டே வாங்க. நம்மளுடைய சுக்கிரன் கோள்கள், பிரபஞ்சத்தில் இருந்து கொண்டிருக்கும் சுக்கிர கோள்கள் பாதத்தோடு தொடர்புடையது. தலை, இருதயம் சூரிய கோள்களோடு தொடர்புடையது. முகம், தொண்டை சந்திர கோள்களோடு தொடர்புடையது. கைகள், தோள்கள், பற்கள் செவ்வாயுடன் தொடர்புடையது. நம் உடம்பில் உள்ள தோல், கை, விரல் நுனி, விரல் நுனிங்க புதன் கோள்களோடு தொடர்புடையது. அதாவது கை விரல் நுனியை வந்து குவித்து வைத்து அந்த முத்திரை செய்துதான் நம்ம கைப்பயிற்சியே செய்யறோம். அப்ப என்ன ஆகுதுங்க? கை விரல் நுனியை நீங்க எப்ப குவித்து தொட்டு கொண்டு விரல் நுனியை தொடுறோமோ அப்பவே புதன் ஆக்டிவேட் ஆகுது. இப்ப நம்ம காலையில செய்ய போற பயிற்சி டோட்டலா புதன் தான். புதன் என்பது எதை கொடுக்குதுங்க? நுண்ணறிவு, நுண்மான் நுழைப்புலன் அறிவுன்னு வாங்க சாமி. இந்த அறிவு நிலை குறைபாடுதான் இன்னைக்கு நம்ம துன்பப்படுவதுக்கு எல்லாமே அறிவு நிலை குறைபாடு. நல்லா கவனிக்கணுங்க. சாமியினுடைய ஜாதகத்துல பாத்தீங்கன்னா புதன் உச்சம். சாமி வந்து புதன் உச்சம், அறிவு நிலை. ஞான ஆசிரியராக போகணும், இல்லைன்னா தொழில் கல்வி ஆசிரியராக போகணும். இதுதான் விதி. சாமி வந்து ரெண்டுமாகவே இருந்தாங்க. சாதாரண ஆசிரியருக்கு கல்வி போதிப்பவராக இருந்தாங்க, ஞானத்தை போதிப்பவராக இருந்தாங்க. இதுல இன்னொரு ரகசியம் என்னன்னாங்க, இந்த புதன் உச்சமாக இருப்பவர்கள் தங்கள் கிட்ட வந்து எந்த ரகசியமும் வைத்துக் கொள்ளக்கூடாதுங்க. இது ஒரு பெரிய ரகசியம். தன் கிட்ட இருக்கு தெரிந்து கொண்ட எல்லா வித்தைகளும், ஞான வித்தையும் பாத்தீங்கன்னா, காலங்கிநாதர் வந்து ஞான வித்தை ரகசியம் 30ன்னு ஒரு நூல் எழுதியிருக்கிறாருங்க. அதுல இல்லாத ரகசியமே இல்லை. அப்ப மகான்கள், சித்தர்கள் என்ன பண்ணாங்க? எல்லாருமே புதன் உச்சத்துல விதியால பிறந்தவங்க என்ன பண்றாங்க? தங்களுக்கு கிடைத்த ரகசியங்களை பரிபாஷையாக, பாடல்களாக எழுதிவிட்டாங்க. ஏன்னா விளைவை கூட அதை யோசிப்பாங்க. அதுக்கு நல்ல மனிதர்கிட்ட போய் அந்த ரகசியம் போய் அவங்க நல்லது செய்யணுன்றதுக்காகத்தான் பரிபாஷை. நேரடியான புரியும்படி சொற்களை கொடுத்தோம்னா அது தவறான மனிதனுக்கு போனா தவறான விளைவை கொடுக்குறப்ப அவர்களுக்கு பாவப்பதிவு மீண்டும் வந்துடும். திரும்பி பிறப்பெடுக்கணும். பயப்படுறாங்க, பிறப்பை நினைத்து பயப்படுறாங்க. அப்ப சித்தர்கள் ஏன் பரிபாஷையாக கொண்டார்கள் என்றால், அந்த பரிபாஷை புரிந்து கொள்பவன் நிச்சயமாக ஞான நிலையில் இருப்பவர்களுக்கே அவர்களுடைய பரிபாஷை புரியும். அப்ப அவர்கள் செய்யும் செயல்கள் ஒரு நல்ல விளைவை கொடுக்குமே தவிர தீய விளைவை கொடுக்காதுன்னு நம்பி என்ன பண்ணாங்க? பரிபாஷையை புரிந்து கொள்ளும் ஞானி வரட்டும் அப்படின்னு பரிபாஷையில கொடுக்குறாங்க. அப்ப புதன் என்பது உச்சம். புதன் உச்சத்தில் இருக்கும் பொழுது தன் கிட்ட இருக்கும் இயற்கை ரகசியங்களை அனைத்தும் பிரபஞ்சத்துக்கே கொடுத்துட்டு போகணும். இது பிரபஞ்ச விதி, இறைவன் போட்ட சட்டம், இயற்கை சட்டம். என்கிட்ட இருக்கிற அறிவை நான் உன்கிட்ட கொடுக்குறேன், நீ நல்ல மனிதன் கையில கொடு அப்படிங்கிறது இயற்கை லா. இதுதான் லா. இதுதான் 6th சென்ஸ்ன்னு சொல்றாங்க. 6வது அறிவு இறைவனை நோக்கிய இறுதி விதியை உன்னிடம் நிர்மாணித்து விட்டே செல்லும் அப்படின்ட்டாங்க. சட்டம் 6th சென்ஸின் சட்டம் இது. அப்ப இயற்கை சட்டம், நான் என்கிட்ட இருக்கிறதெல்லாம் கொடுக்குறேன், நீ எல்லாருக்கும் கொடுக்கணும், இயற்கை ஒரு சட்டம் வகுக்குது. அதை வாங்கி கொண்டு இருக்கிற 6வது அறிவு பெற்ற மனிதன், நீ 6வது அறிவு உனக்கு வர 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 உனக்கு பிறப்பு தொடரும். இறுதி விதியை நோக்கிய ஒரு பயணத்துல நீ ஃபுல்ஃபில்மெண்ட் ஆகாம உனது பயணம் முடியாதுன்றாங்க சாஸ்திரத்துல. அப்ப இந்த இறுதி விதியை நோக்கிய பயணத்துல முக்கியமாக தோள் கொடுப்பது புதன் கிரகம்.
அப்ப புதன் கிரகம் நம்ம உடம்புக்குள்ள நமக்கு தெரியாமே ஆக்டிவேட் ஆகிறதுக்காக கொடுக்கப்பட்ட பயிற்சி. சாமி மந்திரம், தந்திரம், யந்திரம் மூணையுமே நமக்கு கொடுத்திருக்காங்க உடற்பயிற்சி. அப்ப உடற்பயிற்சி என்பது நம்ம உடம்பை நாமே மந்திரமாகவோ நாமே தந்திரமாகவோ நமது உடலை நாமே எந்திரமாகவோ நாமளே பிரதிஷ்டை பண்ணி கொள்ளும் ஒரு பயிற்சியாக உடற்பயிற்சி கொடுக்குறாங்க. இதுல முக்கிய பங்கு புதன். ஏன்னா சாமி புதன் உச்சம், தன் கிட்ட இருக்கிற அனைத்து ரகசியத்தையும் கொடுத்துட்டாங்க. ஏன்னா அது விதி, வேற வழி இல்லை, அவர் கொடுத்துதான் ஆகணும். அப்ப தன்னுடைய அமைப்பை அவர் பாக்குறாரு, தன்னுடைய விதி என்னன்னு பாக்குறாரு, அந்த விதிக்கு ஒத்த வாழ்க்கையாக மாத்துறாருங்க. இது பெரிய ரகசியம். யார் ஒருவர் தன்னுடைய விதியை அறிந்து கொண்டு தனக்கு ஒத்த வாழ்க்கையாக அதை மீறி அதை எதிர்த்து எதுவும் செய்யாமல் அதோடு இணைந்து, இததான் இறைலய வாழ்க்கை, இயற்கை லய வாழ்க்கை, இணைந்து செயல்படும் பொழுதுதான் மதியால் வெல்ல முடியும். சாமி மதியால் வென்று தன்னுடைய வாழ்நாளை நீட்டினாருங்க. எப்படிங்க? இயற்கையோட ஃபர்ஸ்ட் தன்னுடைய விதியை இணைச்சாரு, அந்த விதியோட வாழ்ந்தாரு, எது வந்த துன்பம் வந்தாலும் தாங்கினாருங்க. இணைந்து 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 அக்செப்டன்ஸ். எஸ், இயற்கை என்ன சொல்லுதோ எஸ் அப்படின்னாரு. ஓகே, எனக்கு துன்பம் கொடுக்குறியா, நான் ஏத்துக்கிறேன். நீ இன்பம் கொடுக்குறியா, நான் மனதை நடுநிலையா வச்சுக்கிறேன். எனக்கு பொருள் கொடுக்குறியா, நான் பகிர்ந்து கொடுக்குறேன். அந்த மாதிரி இயற்கையோட வாழும் பொழுது அந்த விதியானது மதியால் வெல்லும் ஒரு பலனையும் அவருக்கு கொடுக்குது. அப்ப இதுக்கு முக்கியமான பயிற்சி கைப்பயிற்சி. எதுக்கு கைப்பயிற்சியை ஃபர்ஸ்ட் கொடுத்தாங்கன்னா, புதன் கோள்கள், நீங்க கையை தொட்டாலே புதன் தான். நீங்க கை விரல் இல்லாம எந்த பயிற்சியாவது நம்ம செய்யறோமா பாருங்க. உடற்பயிற்சியில கையை மேல தூக்குறோம், ஃபர்ஸ்ட் கையை 2 உள்ளங்கையும் சேர்க்கிறோம். நம்ம என்ன சயின்ஸ் படி என்ன சொல்றோங்க, ஜீவகாந்த ஆற்றல் உடல் முழுவதும் பரவுது, 2 உள்ளங்கைகள் ஒட்டுது, இதெல்லாம் சொல்றோம் சயின்ஸ் படி, சரிதான். ஆனா மெய்ஞான படி அங்க என்ன நடக்குதுங்க, கண்ணை மூடுறோம், அங்க ஒரு மன அலைச்சூழல் குறையுதுங்க, மனதுக்கு தியான பயிற்சின்னு சொல்றோம். ஆமா, உண்மைதான். 3வதாக ஒண்ணு நடக்குதுங்க, சாமியே டிக்ளேர் பண்ணியிருக்காங்க, விலங்கின பதிவுகள் போகுது. விலங்கின பதிவு போகுதுனாலே கோள்கள் தொடர்பு அங்க இருக்குன்னு அர்த்தம். அப்ப எந்த கோள் ஃபர்ஸ்ட் வருதுங்க, நீங்க உள்ளங்கையை தொடும் பொழுதே உங்களுக்கு புதன் ஆக்டிவேட் ஆக ஆரம்பிக்குது. சாமி கிளீனா சொல்றாங்க, கைகள் செவ்வாய், தோள்பட்டையில இருந்து வர கைகள் ஃபுல்லா செவ்வாய், கைவிரலுக்கு நுனி வரும் பொழுது புதனாமாகுது. அப்ப புதனா மாறுறப்ப நீங்க கையை நம்ம மேல தூக்குறப்ப செவ்வாயும் புதனும் ஆக்டிவேட் ஆகுது. அப்ப செவ்வாயும் புதனும் ஆக்டிவேட் ஆகுது. ஃபர்ஸ்ட் செவ்வாய் என்பது தைரியம் கொடுக்குது, வீரம் கொடுக்குது, பதிவுகளை எதிர்த்து போராடாமல் பதிவுகளோடையே இணைந்து கொண்டு வீரமாக பதிவுகளோடு வாழ்வதற்கு ஒரு தைரியத்தை செவ்வாய் கொடுக்குதுங்க. அப்ப அந்த செவ்வாயும் புதனையும் ஆக்டிவேட் பண்ணி கைப்பயிற்சி ஆரம்பிக்கிறோம். சரி, அப்புறம் அந்த கை நிக்குதா? அந்த கை எப்ப நிக்குதுங்க, ரிலாக்ஸேஷன் வந்த பிறகுதான் நிக்குது. அப்ப கைப்பயிற்சி என்பது புதன் கிரகத்தை வச்சு ஆரம்பிக்கிறீங்க. கைகளை கோர்க்கிறோம், கைகளை திருப்புறோம், கைகளை சுழற்றுறோம், எல்லாமே புதன் 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 புதன். கைவிரலை வச்சு, கைவிரல் நுனியை வச்சுதான் நீங்க என்ன பண்றீங்க, அக்கு பிரஷர் பாயிண்ட் கொடுக்குறீங்க, மூச்சு பயிற்சி செய்றீங்க, உள்ளங்கையை அணைச்சுதான் செய்றீங்க, மூச்சு பயிற்சி நம்ம செய்யறோம். அப்ப என்ன ஆகுதுங்க, புதனும் செவ்வாயும் ஆக்டிவேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க சாமிஜி. புதனும் செவ்வாயினுடைய உச்சம் நம்ம கைகளில் பிரபஞ்சத்தில் இருந்து புதன் ஆற்றலை ஈர்த்து கொண்டே இருக்கும். எப்படிங்க, இப்ப தூங்குறப்ப இருக்கிறது 1%னா பயிற்சி செய்யறப்ப 50%. நீங்க மனம் இன்னும் லயிச்சுன்னா இன்னும் ஒரு 20%. அப்ப கிட்டத்தட்ட 70% நம்ம சரியா பயிற்சி தப்பா செஞ்சா கூட, சாமி சொல்லுவாங்க, நீங்க தப்பா செஞ்சா கூட சைடு எஃபெக்ட் வராதுன்னு வரும். ஏன்னா கோள்கள் அங்க உள்ள வருது. கோள்களுடைய இயக்கம் இணையும் பொழுது நாம் எந்த பயிற்சி தவறாக செய்தாலும் அது தன்னைத்தானே திருத்து கொள்ளும் ஒரு தன்மை கோளுக்கு உண்டுங்க. அது தன் தவறை தன்னுடைய திணிவை இன்னொருத்தருக்குள்ள செலுத்தும் பொழுது கோள்கள் சரியான அசைவுல தான் கொண்டு வந்து கொடுக்கும். தவறான அசைவு இன்னொருத்தர் செய்தா கூட கொடுக்காம, அது அதனுடைய சட்டம். கோளுக்குன்னு ஒரு சட்டம் இயற்கை கொடுத்துருக்குங்க, விதி கொடுத்துருக்கு, அது அதுபடி இயங்குகிறது. அப்ப கை விரல்களை வைத்து கொண்டு புதன் கிரகத்தை ஆக்டிவேட் செய்கிறோம்.
கைகளை மொத்தமாகவே அசைக்கும் பொழுது செவ்வாயும் ஆக்டிவேட் ஆகுது. அப்ப நம்ம பயிற்சி செவ்வாயும் புதனையும் ஆக்டிவேட் பண்ற பயிற்சிகள் உடற்பயிற்சியில. அப்புறம் என்ன பண்றங்க, கால் பயிற்சியில கை விரல் நுனிகளை புதனை வைக்கிறீங்க, புதனை வச்சு கால் பாதத்தை அமுக்குறீங்க. அப்ப கால் பாதத்தை பிரஸ் பண்றப்ப கால் பாதம் சுக்கிரன், அப்ப புதனும் சுக்கிரனும் ஆக்டிவேட் ஆகுது. அன்றைக்கு உங்களுக்கு என்ன வாழ்க்கை வளம் வேண்டுமோ, தொழில் வளம் வேண்டுமோ, என்ன தடை அதுல இருக்கோ அது நீங்குகிறது கால் பயிற்சியில. சயின்ஸ் படி கால் பயிற்சியில செய்யறப்ப தலை வரைக்கும் இருக்கிற நரம்புகள் ஆக்டிவேட் ஆகுது, உடல் உறுப்புகள் அனைத்தும் பலம் பெறுகிறது. இதெல்லாம் சயின்ஸ் பலன், விஞ்ஞான பலன். கண்ணை மூடி செய்யறப்ப தியான பலன். இது ரெண்டும் தவிர அங்கே கைவிரல் நுனி புதன், கைவிரல் நுனி 10 விரல் நுனிகளையும் கொண்டு போய் கால்களை பிடித்து கால் பயிற்சி ஆரம்பிக்கிறோம். அப்ப கணுக்கால் என்னங்க, கணுக்கால் கால் அமைக்கிக்கிட்டே வரும். கணுக்கால் முழுவதும் அப்படியே மேல வந்தீங்கன்னா சனியினுடைய ஆற்றல். கால் பாதம் சுக்கிரன், கால் அப்படியே மேல வரும். கொண்டு வரப்ப அந்த கணுக்கால் கிட்ட வந்து சாமி என்ன பண்ணுவாங்க, ஸ்டாப் பண்ணிட்டு காலை சுற்றி விடுங்கள் அப்படின்னா. காலை என்ன பண்றங்க, கால் பாதத்தை மூன்று பக்கம் இடப்பக்கம், வலப்பக்கம், இடப்பக்கம் சுழற்றுகிறோம். அப்ப என்ன ஆகுதுங்க, சனி ஆக்டிவேட் ஆகுது. சனியை வந்து சாந்தப்படுத்துகிறோம். நீங்க கால் பாதத்தை சுழற்றும் பொழுது சனியினுடைய ஆற்றல் சாந்தப்படுகிறது. ஏன்னா நீங்க சனி எங்க அந்த முழங்கால் வரைக்கும் கூட வரமாட்டோம், காலை பிடித்து கொண்டே வருவோம். காலை பிடித்து எங்க கொண்டு வந்து நிப்பாட்டுங்க, அந்த கொம்பேரி காலம் வர்மால சொல்ற இடத்துல கொண்டு வந்து நிப்பாட்டிடுவோம். போதும் வாங்க சாமி, காலை பிடித்து கொண்டே வந்து நிப்பாட்டிடுவாங்க. ஏன்னா சனியினுடைய ஆற்றல் அது வரைக்கும் இருக்கிறது. அப்புறம் என்ன பண்றாங்க, காலை சுழற்றும் பொழுதும் சனியினுடைய ஆற்றலானது, சனி கிரகமானது நம்ம கருமையத்தோடு தொடர்பு கொள்வதால் கருமையத்தில் இருக்கும் பதிவுகள், தீய பதிவுகள் எழுச்சி பெறாமலே போவதற்காக கொடுக்கப்பட்ட ஒரு பயிற்சியே கால் பயிற்சியில் கடைசியாக கால் பாதத்தை சுழற்றுவது. நமக்கு தெரிந்தோ தெரியாமலோ நாம் செய்த பயிற்சிகள், முன் காலத்துல நாம் செஞ்ச தொந்தரவு கருமையத்துல இருக்கு பாருங்க, தீய பதிவுகள், அது சனி கிரகத்தாலதான் எழுச்சி பெறும். அப்ப சனி கிரகத்தை காலையில எந்திரிச்சு நீங்க என்ன பண்றீங்க, அந்த காலத்துல பாத்தீங்க அப்படின்னா கணவனுடைய பாதத்தை தொட்டு கும்பிடணும்னு ஒரு விதி இருந்துச்சுங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, பிராணநாதா, சுவாமி, இப்படிலாம் வார்த்தை இருந்துச்சு. கணவனை கூப்பிட்டாங்க. இப்ப நம்ம எப்படி கூப்பிடுறோம் நமக்கே தெரியும். அப்ப ஒரு இறைவனுடைய ஸ்ரீரங்கத்துல பெருமாள் படுத்துட்டு இருக்கிறாரு, இறை ரூபம். கால் கிட்ட யார் இருக்காங்கங்க, லக்ஷ்மி இருக்காங்க. இறைவனுடைய கால் பாதத்தை அவங்க தொட்டுற மாதிரி ஒரு போஸ், அதாவது காலை அமுக்கி விடுற மாதிரி. அது என்ன கொடுக்குதுங்கண்ண, பெண்களினுடைய உள்ளங்கை சுக்கிரன், ஆணினுடைய பாதங்கள் கால்கள் வந்து சனி. அவங்க என்ன செய்யறாங்க, சனியினுடைய ஆற்றலை காம்ப்ரமைஸ் பண்றாங்க. பதிவுகள் எழுச்சி பெறாமல் அந்த தீய பதிவுகள் அந்த காலம் வரும்பொழுது தானாகவே விலகுவதற்கு ஏதாவது செய்ய முடியுமான்னு ஆராய்ச்சி பண்ணாங்க. அப்ப சனியினுடைய ஆற்றல் சுக்கிரனுடைய உள்ளங்கையை வச்சு லட்சுமின்ற ஒரு ஆற்றல் அவர்களை சாந்தப்படுத்துகிறது அப்படின்னு. அப்ப கணவன் மனைவி ஒற்றுமையை அது குறிக்கிறது. இதெல்லாம் பாத்தீங்கன்னா வேதங்கள் எல்லாமே உண்மை, பழக்கங்கள் எல்லாமே உண்மை. சாமி சொல்லுவாங்க அதெல்லாம் மூட நம்பிக்கைன்னு நம்ம சொல்றோம், அதெல்லாம் மூடி வைத்த உண்மைகள்னு சொல்லுவாங்க. கிரகங்களில் சாரங்கள் இருக்கிறத உருவங்கள்ல கொண்டு வந்து பொறிச்சாங்க, அது மூட நம்பிக்கை இல்ல, மூடி வைத்த உண்மைகள்னு சொல்லுவாங்க. அப்ப கோயில்களில் இருக்கும் ஒவ்வொரு உருவமும் கோள்களினுடைய சஞ்சாரத்தையும் கோள்களினுடைய சஞ்சாரத்தில் இருக்கும் தீயதை விளக்கும் ஒரு குறியீடு, ஒரு டெக்னிக். நீங்க அதை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கும் அந்த சனியினுடைய ஆற்றல் கருமையத்திலிருந்து எழுச்சி பெறுவது கொஞ்சம் தடுக்கப்படும். இதற்காக தான் கோயிலுக்கு போக சொன்னாங்க. ஆனா இப்ப நம்ம கோயில போய் பதிவுகளை வாங்கிட்டு வரோம், அது வேற விஷயம். அப்ப சுக்கிரன் பாதம், தலை இருதயம் சூரியன், முகம் தொண்டை சந்திரன், கைகள் தோள்கள் பற்கள் செவ்வாய், தோல் கைவிரல் நுனி புதன். அப்ப ராகு மைண்ட சேர்ந்தது, மனம் சேர்ந்தது, கேது குணத்தை சேர்ந்தது, கால் சனி கிரகத்தை சேர்ந்தது. இந்த குருவை காண பாருங்களேன், குரு எங்க இருக்கிறாருங்க, குரு கிரக ஆற்றல். குரு கிரக ஆற்றல் அனைத்து
அனைத்து உடம்பில் உள்ள அனைத்து உறுப்புகளிலும் இருக்கு. சதைப்பற்றான இடம் தொப்பை, நம்ம வயிறு இருக்கீங்களா, அதெல்லாம் குருவனுடைய ஆற்றல். அங்கதான் மணிப்புரக சக்கரம் இருக்கு. அப்ப முகத்தில் எங்க குரு இருக்கிறாருன்னா மூக்குல, மூக்கில் குருவினுடைய கிரகத்தினுடைய ஆற்றல் இருக்கிறது. நம்ம மூச்சு இழுக்கிறோம் பாருங்க, மூச்சே மூக்குலதான் போகுது. அப்ப குரு கிரகம் கட்டாச்சு அப்படின்னா மூச்சு கட்டாயிடுது, மரணம். எங்க குருவோட இணைப்பு கட்டாகுதோ அங்கே மரணம். அப்ப மூக்கு என்பது குரு. மூக்கு என்ன வேலை பார்க்குதுங்க? சுவாசம், சயின்ஸ் படி சுவாசம் சொல்றோம். உணவுக்கு ஒரு வாசனையை கொடுக்குது, வாசனையை தூண்டுது, பசியை தூண்டுது, இதெல்லாம் செய்யுது. ஆனா மூச்சு என்பது காற்று என்ற வாயு மண்டலம் உள்ளே செல்கிறது. காற்று என்பது விஷ்ணு பகவானாக பக்தி மார்க்கத்துல கொடுக்குறாங்க. சயின்ஸ்ல அது ஆக்சிஜன் சொல்றாங்க. ஆனா கோள்கள்ல பார்க்கும்போது அது குருவாக இருப்பதால் நம்ம பயிற்சி பாருங்க, கைகளை கொண்டு எல்லா பயிற்சியும் கைகளை வச்சுதான், கை விரல் நுனியை வச்சு செய்யறோங்க. ஆனா பிரீத்திங் எக்ஸசைஸ்ல பாத்தீங்கன்னா சாமி சொல்லுவாங்க, வலது பக்கம் அடைத்து கொண்டு இருதய நுரையீரல்ல இருந்து காற்று நல்லா ஃபுல்ஃபில்மெண்ட் ஆகுற மாதிரி பாருங்கன்றாங்க. மூச்சு 7 மூச்சுன்றாங்க. அப்ப அந்த மூச்சை ஆக்டிவேட் செய்யறப்பவே உங்களுக்கு குரு ஆக்டிவேட் ஆகுது. அப்ப கை பயிற்சியில கைகளை வைத்து கொண்டு எல்லா பயிற்சியும் செய்யறோம். செவ்வாயும் புதனையும் ஆக்டிவேட் பண்றோம். கால் பயிற்சியில சுக்கிரனையும் புதனையும் ஆக்டிவேட் பண்ணி சனியை சாந்தப்படுத்துறோம். மூச்சு பயிற்சியில குருவை ஆக்டிவேட் பண்ணிக்கிறோம். கபாலபதியிலையும் குருவை தான் ஆக்டிவேட் பண்றோம். கண் பயிற்சியில என்ன செய்யறங்க? கண்கள் எதோட தொடர்புடையதுங்க? முகம்னு சொன்னாலே சந்திரன் தான். வலது கண் சூரியன், இடது கண் சந்திரன். அப்ப சந்திரன் ஆக்டிவேட் ஆகுது கண் பயிற்சியில. அப்ப கூட பாருங்க, நம்ம கட்டை விரலை ஜாயிண்ட் பண்ணி திரும்புறோம். கண் பயிற்சியில பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பொசிஷனே கட்டை விரல் தான். அப்ப என்னென்ன ஆக்டிவேட் பண்ணிட்டு இருக்கோம், எப்படி நம்மள கோள்களோட தொடர்பு கொள்ள வைக்க முடியுமோ அது மாதிரி சாமி நம்மளை தொடர்பு கொள்ள வைக்கிறாங்க. அடுத்து என்ன செய்யறாங்க? கை பயிற்சி முடிக்கிறோம், கால் பயிற்சி முடிக்கிறோம், நுரையீரல் பயிற்சி முடிக்கிறோம், கண் பயிற்சி முடிக்கிறோம், கபாலபதி முடிக்கிறோம். எல்லாத்துலயுமே புதனோட பிளஸ் புதன் பிளஸ் புதன் பிளஸ் புதன் பிளஸ் சுக்கிரன், புதன் பிளஸ் சுக்கிரன் சனி, புதன் பிளஸ் குரு, இப்படியே கொண்டு வராங்க. இதுக்கு சப்போர்ட்டா செவ்வாய். புதனுக்கு சப்போர்ட் தான் செவ்வாய். கைய முடிகிற இடம் புதன்னா அதுக்கு சப்போர்ட் கொடுக்கறது கைகள். அப்ப சப்போர்ட்னா போலீஸ், ராணுவம் எல்லாம் பாருங்களேன், ஒரு இடத்துல நன்மையை நிலைநாட்டணும்னா அவங்கதான் வருவாங்க, அவங்கதான் சப்போர்ட் பண்ணுவாங்க. கலாட்டா பண்ணிட்டு இருக்கிற ஒரு இடத்துல ஒரு அமைதியை கொண்டு வரணும் அப்படின்னா அவங்கதான் வருவாங்க, செவ்வாயினுடைய அம்சமா வருவாங்க. அப்ப அது ஒரு சப்போர்ட் கொடுக்கும், ஒரு அமைதிக்கு மூலம் செவ்வாய். அப்ப புதன் கிரகத்தினுடைய கை விரல் நுனி உடம்புக்குள்ள என்ன பண்ணுதுங்க? வாத பித்த கபத்தை சமமாக்குது. இதெல்லாம் சயின்ஸ் படி போனீங்கன்னா இது கடல் அப்படியே போயிட்டு இருக்கும். அப்ப என்ன பண்றாருங்க? கை பயிற்சி, கண் பயிற்சி எல்லாம் முடிக்கிறாரு. கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு கிரகத்தோட இணைக்கிறார். புதன் கிரகத்தை ஒவ்வொரு கிரகத்தோட இணைச்சு 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 கொஞ்சம் கொஞ்சமா சின்ன குழந்தைகளுக்கு கொடுக்குற மாதிரி கொடுக்குறாங்க சாமி. அப்புறமா பாருங்க, அக்கு பிரஷர் வராருங்க. அக்கு பிரஷர் வரும்போது ஆள்காட்டி விரலோட இணைக்கிறார். ஆள்காட்டி விரலோட பஞ்சபூதத்தோட இணைச்சு ஒவ்வொரு உறுப்புகளையும் தொட சொல்றாரு. உள்ள இருக்கிற முடிச்சுகளை தொட சொல்றாரு. அப்ப எர்த்து கொடுக்குறோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்ம எர்த்து கொடுக்குறோங்க. எர்த்து கொடுக்கும் பொழுதே என்ன ஆகுதுன்னா, வீணையை மீட்டுவது போல அந்த 3 விரல்களை கொண்டு போய் பின்னாடி வைக்க சொல்றாரு. வச்சுட்டு அப்புறமா என்ன செய்யறாருங்க? வலது கை ஆள்காட்டி விரலை வச்சு ஒவ்வொரு அக்கு பிரஷர் பாயிண்டாக செய்யறப்ப விரல் நுனி புதன். நீங்க 2 மார்பகத்துக்கு இடையில இருக்கிற எலும்பு நெஞ்சு கூட்டுக்கு கீழே வைக்கிறீங்க. அது இருதயம் எதுங்க? சூரியனை டச் பண்றீங்க. ஃபர்ஸ்ட் நீங்க அக்கு பிரஷர் பாயிண்ட்ல டச் பண்றது ஃபர்ஸ்ட் மூளைக்கு போற ரத்த ஓட்டத்தை சரிசமம் செய்யறோம். 2வது பாயிண்ட் சூரியனோட தொடர்பு கொள்கிறோம். அப்ப சூரியனும் புதனும் டச் ஆகுது. சூரியனும் புதனும் டச் ஆனா என்ன பலனுங்க சொல்லுங்க? சூரியன் என்ன கொடுக்குதுங்க? அரசாங்க ஆற்றல், எதிரிகளை கிட்டக்க நெருங்க விடாது. அரசாங்கத்திற்கு பூர்வ ஜென்மத்துல சஞ்சீதத்துல செய்த பாவ வினைகள், அரசாங்க உத்தியோகத்துல செய்த பூர்வ ஜென்ம
தீய வினைகள் விலகுது. சூரியன் வந்து நம்மளுடைய தலை இருதயத்தோட தொடர்புடையதால தலையில இருக்கிற பிரச்சனை, தலைன்னா அதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மூளை செல்களில் இருக்கிற பலகீனம் இதெல்லாம் போகும்ன்றார். ஆக்சிடென்ட்ல வந்து ஹெல்மெட் போட்டுட்டு போவோம், பதிவுகள் எப்படி போகுங்க, அன்னைக்கு ஒரு பதிவு நமக்கு போகணும்னு இருந்ததுன்னா ஹெல்மெட் போடாம போயிட்டு கீழே விழுந்துட்டு வருவோம். அக்கு பிரஷர் பாயிண்ட் நீங்க 14 பாயிண்ட் ஆக்டிவேட் பண்றப்ப ஒவ்வொரு கிரகத்தினுடைய ஆற்றலும் 3 மடங்காக கூடுது. ஒவ்வொரு கிரகத்தினுடைய ஆற்றலும் 3 மடங்காக கூடுவதால் அது நமக்கு எப்பொழுதும் என்ன பண்ணுதுங்க, நன்மையே செய்து. நம்ம கால் பயிற்சியிலே சனியை சமன்படுத்திட்டோம். அது போக காலை மடிச்சு வஜ்ராசனத்துல கண் பயிற்சி எல்லாமே செய்யறோம். வஜ்ராசனத்தை மடிச்சு நீங்க சனி பகவான மடக்கி கொண்டு வந்து மூலாதாரத்துல கொண்டு வந்து வச்சுட்டீங்க. மூலாதாரம் என்பது என்னங்க, கேது. அப்ப மூலாதாரத்தோட கால் பாதம் என்பது சுக்கிரன். சுக்கிரனை ஆக்டிவேட் பண்றீங்க, சனிய மடக்குறீங்க வஜ்ராசனத்துல. கால் பாதத்தை கொண்டு போய் ஆசனமாய்கிட்ட வச்சிடணும். வஜ்ராசனம் அங்க உட்கார்றோம், பட்டெக்ஸ் கொண்டு போய் அதுல ரெஸ்ட் ஆகுது. அப்ப மூணும் எது எது கலாட்டா பண்ற கோள்களோ, எது கலாட்டா பண்ற கோள்கள் பாத்தீங்கன்னா சனி. கலாட்டானா என்னங்க, கருமையத்துல இருக்கிற வினைகளை டக்கு டக்கு டக்குன்னு தூக்கி விட்டுரும். அப்ப அந்த சனி ஆற்றலையும் நம்ம சாந்தப்படுத்துறோம். அதை கொண்டு வந்து சுக்கிரனோட இணைத்து கேதுவை என்ன பண்றோங்க, ரெஸ்ட் பண்றோம். அப்போ ஒரே நேரம் சனி, சுக்கிரன், கேது மூன்றும் சாந்தமாகிறது வஜ்ராசனத்துல. அப்போ வஜ்ராசனத்துல எவ்வளவு நேரம் உட்கார்றோம் நீங்க பாருங்க. கண் பயிற்சியில உட்கார்றோம், நுரையீரல் பயிற்சியில உட்கார்றோம். அப்புறம் என்ன பண்றாருங்க, மகராசனம். மகராசனம் டோட்டலாக 72,000 நாடி நரம்புகளில் இருக்கும் மர்ம முடிச்சுகள். நாடி நரம்புனாலே சனி பகவான் தான். சனி கிரகத்தினுடைய ஆற்றல் எங்க வருதுங்க, இந்த கோள்களினுடைய சாரம் எல்லாமே 72,000 நரம்புகள்ல தான் உட்கார்ந்து இருக்குன்றாரு சாமி. அப்போ உட்கார்ந்துட்டு இருக்கிற நரம்புகள்ல இருக்கிற முடிச்சுகளில் ஏற்கனவே நம்ம அக்கு பிரஷர் பண்றப்ப அந்த முடிச்சுலதான் டச் பண்றோம். ஒவ்வொரு நரம்பு முடிச்சுலதான் 14 பாயிண்ட் வைக்கிறோம். அப்பவே என்ன ஆயிடுதுங்க, ஆள்காட்டி விரலை வச்சு 14 பாயிண்ட் செய்யறப்பவே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த முடிச்சுகளில் இருக்கும் என்ன ஆகுதுங்க, ஒவ்வொரு உறுப்புகளிலும் இருக்கும் ஒவ்வொரு முடிச்சுகள் லைட்டாக அதுல இருக்கிற பதிவுகள் லைட்டா ரிலீஸ் ஆக ஆரம்பிக்குது. மகராசனம் செய்யறப்ப டோட்டலாக ரிலீஸ் ஆகுது. இதெல்லாம் சாமி எங்களுக்கு துணை பேராசிரியர் பயிற்சியில சொல்லி கொடுத்தாங்க. அப்ப என்ன ஆகுதுங்க, ரிலீஸ் ஆகுது. இதெல்லாம் சாமி சொல்றாரு, உடற்பயிற்சியில் விலங்கின பதிவுகள் போகும். 5 அறிவு வரைக்கும் நாம் செய்த சஞ்சீத கர்மம் போகும். 6 அறிவுல நாம அறிவாக செஞ்ச வினைகளும் போகும்ன்றார். அப்ப முடிச்சுகள் கழட்டப்படுகிறது. இந்த முடிச்சுகளை அழுவிப்பதற்காகத்தான் இந்த பயிற்சியை நமக்கு சாமி கொடுத்திருக்காங்க. அடுத்து என்ன பண்றங்க, அக்கு பிரஷர் மசாஜ்ல பாத்தீங்க அப்படின்னா வலது பக்கம் மார்பை சுற்றி இருக்கிற அந்த விலா எலும்புகளை என்ன பண்றாங்க, மசாஜ் பண்றோம். அப்ப மசாஜ் என்பது டோட்டல் பிளட் சர்க்குலேஷன் பியூரிஃபை ஆகும் எல்லா பொசிஷன்லயுமே. வயிற்றை சுற்றும் போதும் சரி, மார்பகத்தை சுற்றும் பொழுதும் சரி, காதை சுற்றும் பொழுதும் சரி, எல்லா இடத்திலும் இருக்கிற ரத்த ஓட்டம்னாலே சந்திரனுடைய பதிவுகள் நமது உடம்பில் இருக்கும். சந்திரனுடைய பதிவுகள், தேவையில்லாத பதிவுகள், இரத்த தொடர்பான நோய்கள், பதிவுகள். ரத்தம்னாலே அம்மா, தாய் மூலம், தாய் சம்பந்தப்பட்ட சஞ்சீதம். தந்தை சம்பந்தப்பட்டதெல்லாம் சூரியன், தாய் சம்பந்தப்பட்ட சஞ்சீதம் எல்லாமே சந்திரன் தான். அப்ப தாயின் மூலமாக வந்த சஞ்சீத கருமங்கள் நம்ம உடலில் இருந்து மசாஜ் மூலமாக வெளியேறுகிறது. சந்திரனுடைய அம்சமாக ரத்தம் இருப்பதால் தூய்மைப்படுகிறது. இது சாமி சொன்னது. அப்புறம் என்ன பண்றங்க, ஒவ்வொன்னா சேரும். ஒவ்வொரு பயிற்சி, கல்லீரல், மண்ணீரல், குடல், இதுக்கெல்லாம் அக்கு பிரஷர் பாயிண்ட் கொடுக்க 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 அப்ப விலா எலும்புக்கு இடையில இருக்கிற 2வது பாயிண்ட தொடுறப்ப சூரியன், அதுக்கு அடுத்த பாயிண்ட் பாத்தீங்கன்னா புதன், அதுக்கு அடுத்த பாயிண்ட் பாத்தீங்கன்னா குரு. சதைப்பற்றான பகுதி ஈரல் எல்லாம் வந்து குருவினுடைய அம்சம். அப்ப கைவிரல் நுனி புதனை வச்சு குருவை தொடுறோம், சனியை தொடுறோம், சுக்கிரனை தொடுறோம்.
அக்குப்ரெஷர் பாயிண்ட்ல 9 கிரகத்தையும் ஆக்டிவேட் பண்றோம். அப்ப தீவினைகள் அகலுகிறது. கடைசியில என்ன பண்றோங்க, ரிலாக்ஸேஷன் பண்றோம். ரிலாக்ஸேஷன் பண்றப்ப என்ன ஆகுதுங்க, கைக்கு ஏதாவது வேலை இருக்கா, புதன் கிரகம் என்ன பண்ணுதுங்க, ரெஸ்ட் எடுக்குது. உள்ளங்கையை அப்படியே என்ன பண்றங்க, வானத்தை நோக்கி வைத்துக் கொள்கிறோம். வானத்தை நோக்கி வைக்கும் பொழுது என்ன ஆகுதுங்க, பிரபஞ்சத்துல இருக்கிற எல்லா ஆற்றலும் உள்ளங்கையில இருக்கிற சக்கரா வழியாக, தலை உச்சியில இருக்கிற சக்கரா வழியாக, பாதத்தில் இருக்கும் சக்கரா வழியாக, நம்ம இப்படி மல்லாக்க படுக்கும் பொழுது மணிப்பூரக சக்கரம் வழியாக அநாதக சக்கரங்கள் எல்லாம் ஆக்டிவேட் ஆகுது. ஆக்டிவேட் ஆகுறப்ப இப்பொழுதுதான் இருப்பு இயக்கம், சாமி சொல்றாங்கல்ல, இருப்பு நிலை இயக்க நிலை, உடற்பயிற்சி செய்தா சரியா. இருப்பு இயக்கமாக இருக்கிற சுத்த வெளி, சுத்த வெளியினுடைய தெய்வீக காந்தம் நம்ம உடம்புக்குள்ள 24 மணி நேரம் இருக்குது, வந்துகிட்டே இருக்கு. ஆனால் உடற்பயிற்சி செய்யும் பொழுது நமது கோள்களினுடைய சாரத்தில் இருக்கும் தீய பதிவுகளையும் விளக்குறோம். ரிலாக்ஸேஷன் செய்யறப்ப கைவிரல் நுனி எதுவுமே ஆக்டிவேட் ஆகல, எல்லாத்தையும் அப்படியே மனதுல கொண்டு வந்து நிறுத்தி கால் பாதத்துல இருந்து திரும்பி பாருங்க, பாதத்துல இருந்து தான் வர. அப்ப பாதத்துல இருந்து நம்ம ரிலாக்ஸேஷன் பண்றப்ப அங்க என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்ப ஒவ்வொரு நட்சத்திர கூட்டம் பிரபஞ்சத்துல இருக்கு. ஒரு நட்சத்திர தொகுதியில இருந்தா ஒரு ஆத்மா கறக்குது. இப்ப நான் இருக்கேன்னா, நான் மீன ராசி ரேவதி நட்சத்திரம். அப்ப நான் மீன ராசி நட்சத்திரம்னா என்னுடைய மீன ராசி கூட்டம் அங்கு பிரபஞ்சத்துல இருக்கா இல்லையா? அப்ப நீங்க ரிலாக்ஸேஷன் பண்றப்ப, உடற்பயிற்சி பண்றப்ப நல்லா கவனமா கேளுங்க. உடற்பயிற்சி பண்றப்ப கோள்களுடைய ஆற்றல் நமக்கு உள்ளே வந்து நம்ம கிட்ட இருக்கிற கர்ம பதிவுகளை லைட்டா விளக்குது. அப்புறமா நாம செய்யற செயல்கள் மூலம் அது விளக்குதா கூடுதான்றது அதுக்கப்புறமா. ஆனால் ரிலாக்ஸேஷன் செய்யறப்ப டோட்டல் பாடி அமைதியாக இருக்கும் பொழுது சாமியே கால் பாதத்துல இருந்து மேல கொண்டு வந்தாங்க, திரும்பி மேல இருந்து கீழே ரிலாக்ஸேஷன் பண்ண சொல்றாங்க. அப்ப கால் பாதம் என்பது இப்ப பாருங்க, இப்ப ராசி கூட்டம் வந்துடும். எத்தனை ராசி நமக்கு சொல்றாங்க, 27 நட்சத்திரம் 12 ராசிகள். அப்ப 27 நட்சத்திரமும் நமது உடலுக்குள்ளே சுத்த வெளியினுடைய ஆற்றலாக, பிரபஞ்ச ஆற்றலாக மாறிய சுத்தவெளி, பிரபஞ்ச ஆற்றலாக மாறிய சுத்தவெளி, இது கரெக்டா சொல்லணும்னா அப்படிதான் சொல்லணும். அப்ப பிரபஞ்ச ஆற்றலாக மாறினதுனால நட்சத்திர கூட்டங்கள். நான் எந்த நட்சத்திரத்தை நாம எழுதி வச்சிருக்கோம் ஜாதகம், மீனராசி ரேவதி நட்சத்திரம், ஆகா நமக்கு சாமிஜி நட்சத்திரம்ட்டு. ஆனா நம்ம எதுல பிறந்தோம் நமக்கு தெரியாது. ஒரு செகண்ட் மாறினா கூட எல்லாம் மாறுது. அப்ப எனக்கு என்ன தேவையோ, என்னுடைய பிறப்பின் நோக்கம் என்ன, நான் எந்த நட்சத்திரத்துல பிறந்த, எனக்கு என்ன விதி கொடுக்கப்பட்டு இருக்கு, அந்த விதியை நான் மதியால் வெல்வதற்கு எனக்கு என்ன தேவையான ராசி நட்சத்திர கூட்டம் எனக்குள்ள போகுமோ அந்த நட்சத்திர தொகுதி ரிலாக்ஸேஷன்ல உள்ள போயிடும். எனக்கு தேவையான நட்சத்திர கூட்டம், நான் இப்போ ஒரு வீட்டுல குடியிருக்கேன் சென்னையில, அந்த வீட்டுக்குள்ளதான் நான் புழங்க முடியும். நான் போய் பக்கத்து வீட்டுல போய் நான் தூங்க முடியாது. வேணா ஃப்ரெண்ட்ஷிப்னு கூப்பிட்டு ஒரு 2 நாள் விற்பாங்க, அவ்வளவுதான். ஆனா என்னுடைய தொகுதிக்குள்ளதான் நான் இருக்க முடியும், என்னுடைய தொகுதியை விட்டு நான் போக முடியாது. அப்ப என்னுடைய தொகுதிக்குரிய நட்சத்திரமான ஆற்றலானது எனக்குள்ளே வரும். இது பெரிய ரகசியங்க. ரிலாக்ஸேஷன் ஏதோ நம்ம சாமி பாடிக்கு கொடுக்குறீங்கன்னு நினைக்கிறோம், இல்ல, உடலுக்கும் அது நல்லதுதான். அப்ப பாதத்துல இருந்து சாமி ஆரம்பிக்கிறாங்க. பாதம் என்பது என்ன ராசின்னா மீன ராசி. மீன ராசியில எத்தனை நட்சத்திர கூட்டம் இருக்குங்க, எல்லாம் அது பாதத்துக்கு போகும். அடுத்து பாத்தீங்கன்னா கணுக்கால் வந்து கும்பராசி, கால் மூட்டு மகர ராசி, தொடை தனுசு ராசி, பிறப்புறுப்பு மலத்துவாரம் விருச்சிக ராசி, கருப்பை சிறுநீரகம் துலாம் ராசி, இடுப்பு கன்னி ராசி, நுரையீரல் வந்து இதயம் வந்து சிம்ம ராசி, நுரையீரல் வந்து கடக ராசி, மிதுன ராசி வந்து கை தோல் பட்டை, ரிஷபராசி கண் வாய், மேஷம் வந்து தலைமுகம். அப்ப ஒவ்வொரு ராசி கூட்டத்துல இருக்கிற நட்சத்திர தொகுதிகள் என்னுடைய கால் பாதம் வழியாக, அப்ப சுக்கிரன்ல இருந்து ரிலாக்ஸ் பண்றாரு, ரிலாக்ஸ் பண்ணி கொண்டு போறார், கொண்டு போய் தலை வரைக்கும் கொண்டு போறார், திரும்பி தலையில இருந்து சுக்கிரன்ல கொண்டு வந்து முடிக்கிறார். அப்ப நீங்க சுக்கிர ஆற்றலோட தான் எந்திரிக்கிறீங்க, திரும்பி சுக்கிரன்ல வந்து நிப்பாட்டிடுறார். அப்ப உங்களுக்கு நமக்கு வேண்டிய பொருள் வளம் அருள் வளம் அனைத்தும் எனக்கு இன்று கிடைக்க வேண்டும் என்று சுக்கிரனுடைய ஆற்றலோடு நம்ம என்ன பண்றாங்க, ரிலாக்ஸேஷன் செய்ய வச்சு சுக்கிரன்ல கொண்டு வந்து முடிச்சு சுக்கிரனாகவே நம்ம எந்திரிக்கிறோம்.
எந்திரிச்சு நம்ம குடும்ப கடமையை செய்யலாம். அடுத்து பாத்தீங்கன்னா காயக்கல்ப பயிற்சியும் அதேதான், அது நாளைக்கு பார்க்கலாம். அப்ப உடற்பயிற்சி என்பது கோள்களோடு இணைந்த ஒரு பயிற்சியாக இருப்பதால் நாம உடற்பயிற்சியை வெறும் உடற்பயிற்சியாகவும் உடலுக்காகத்தானே அப்படின்னு சாமி சொல்லுவாங்க. ஊதியம் தராத உடற்பயிற்சின்னு நினைக்காதீங்கன்னு. ஊதியம் தராத உடற்பயிற்சி என்ன நன்மை செய்ய போகுது அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க. ஊதியம் தராத தவ பயிற்சியால என்னன்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு அது பொருளை கொடுக்காதுன்னு நினைக்காதீங்க. ஆனால் அது அனைத்து வளங்களையும் கொடுக்கும் பயிற்சிகள்னு சொல்லுவாங்க. அப்ப ஊதியம் தராத உடற்பயிற்சி எனக்கு எதுக்கு, ஊதியம் தராத மனப்பயிற்சி நமக்கு எதுக்குன்னு நினைக்க வேண்டாம். ஊதியத்தை கொடுக்கும் பயிற்சியாகவும் பொருளை கொடுக்கும் பயிற்சியாகவும் அருளை கொடுக்கும் பயிற்சியாகவுமே நம்ம உடற்பயிற்சி இருப்பதால் பிரபஞ்ச அசைவுக்கு ஒத்தபடி இருக்கும் இயக்கமும் நம்ம உடம்புக்குள் நடக்க வேண்டும் என்றால் பதிவுகளையும் கழித்து கொண்டு ஆல் இன் ஒன் உடற்பயிற்சியில இருப்பதால் உடற்பயிற்சியை மிக கவனமாக நாம் செய்ய வேண்டும். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். ஏதாவது சந்தேகம் இருக்குங்களா? கேள்வி பதில் கடைசி ஒரு 5 நிமிடம் விட்டு சொல்லியிருக்காங்க, சொல்லுங்க. வாழ்க வளமுடனுங்கம்மா. வாழ்க வளமுடன். மிகச்சிறப்பான ஒரு சிந்தனை உரை. உடற்பயிற்சியை பத்தி நாங்க இவ்வளவு விஷயம் இந்த கோள்கள்ல இருக்குது அப்படிங்கறத இன்னைக்கு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். அது மட்டும் இல்லாம நீங்க மகரிஷி ஐயாவோட மீன ராசி அதே ரேவ நட்சத்திரம் அப்படிங்கிற எங்களுக்கு குருமகானே வந்து இந்த சிறப்பு சொற்பொழிவு நடத்தின ஒரு ஃபீல் வருதுங்கம்மா. ரொம்ப நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். அம்மா வாழ்த்தி மகிழலாங்க. ஜூம் குழுமத்துல இருக்கிற அன்பர்கள் அனைவரும் தவநிலைக்கு வந்துடலாம். பேராசிரியர் முத்துலட்சுமி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்களது அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அம்மா அவர்களது ஆன்மீக அருள் சேவை வாழ்க வளமுடன். பேராசிரியர் முத்துலட்சுமி அம்மா அவர்கள் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெஞ்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். தொடர்ச்சியாக அறிவிப்புகளை தொடர்ந்து நம்ம கேள்வி பதில் நிகழ்ச்சி இருக்குங்க. ஒரு சில அறிவிப்புகள். வாழ்க வளமுடன். பரிசுத்து வாழ்க வளமுடன். இன்று மாலை பேராசிரியர் வெற்றிவேந்தன் ஐயாவோட சிறப்பு சொற்பொழிவு இருக்குங்க. நம்மளோட கேட்கலை அம்மா, கேட்கலீங்களாம்மா? வாழ்க வளமுடன். இப்ப பேசுங்க. இன்று மாலை 4:45 எல்லாம் நாம் ஜூம் குழுமத்துல இணைஞ்சுக்கலாங்க. இன்னைக்கு பேராசிரியர் வெற்றிவேந்தன் ஐயாவோட சிறப்பு சொற்பொழிவு இருக்கு. குருவின் மேன்மை அப்படிங்கிற தலைப்புல பேச இருக்காங்க. விமலாவுக்கு ஏதோ தடங்கள் வந்திருக்கு மைக்ல. இப்போ கௌரி அவங்க வந்து அன்மியூட் பண்றேன், ஓபன் பண்ணி பேசுங்க. வாழ்க்கை கௌரிமா பேசுங்க. கௌரிங்கிறப்ப இன்னும் அன்மியூட் ஆகல. சகல பையனுது. இது 3வது சகல பையன், அது 5வது சகல பையன். மைதிலி தீனதயாளன் பேசுங்கம்மா. மியூட் ஆன், மைக் ஆன் பண்ணி பேசுங்க. மைதிலி தீனதயாளன். வாழ்க வளமுடன் அம்மா. நீங்க ரொம்ப சிறப்பா சொன்னீங்க. அதாவது இந்த துலாம் இது எந்த பகுதி வரும்? தொடை வந்து தனுசு, நீங்க